வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சோழிங்கநல்லூர் ஓஎம்ஆர் பக்கத்தில் ஒரு ஜாவா பைக் ஷோ நடக்கிறதா நம்மளுக்கு ஒரு உளவுத்துறை தகவல் வந்துச்சு. சரி, அதை கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அங்கே வந்திருக்கோம். அங்கே வந்து பார்த்தா பயங்கர சர்ப்ரைஸ். ஒரு 25-30 விண்டேஜ் ஜாவா, எல்லாமே பழைய காலத்து ஜாவா, பயங்கரமாக பைக் லவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் பைக்கு பயங்கரமாக ரெடி பண்ணி சூப்பராக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஜாவா பற்றி தெரியாத மக்களே இருந்திருக்க முடியாது. ஸோ 1960 90 வரைக்கும் இந்தியாவில் பீக்காக இருந்த ஒரு வண்டினா அது ஜாவா தான். அதுக்கப்புறம் தான் ராயல் என்ஃபீல்டு, இது எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஸோ இந்த ஜாவாவோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, ஃப்ரான்சிஸ்க் ஜெனசெக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தான், அவருக்கு தான் அந்த ஐடியாவே தோணியிருக்கு. அவர் வந்து ஜெர்மன் மோட்டர் சைக்கிள் கம்பெனி வாண்டர் அப்படிங்கிற ஒரு மோட்டர் சைக்கிள் கம்பெனி வந்து வாங்கி அவர் கூட சேர்ந்து உருவாக்கின வண்டி தான் ஜாவா. ஸோ இந்த ஜாவாங்கிற நேமே அந்த ஜெனசெக் வாண்டர், JAWA. ஸோ அவங்களோட ஸ்டார்டிங் நேம் தான் அந்த ஜாவாங்கிற ஒரு பேர். ஜாவா வந்து ஃபஸ்ட்டு வந்து 500cc OHV அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் தான் ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்த ஜெனசெக் அப்படிங்கிறவர் என்ன ஆசைப்பட்டாருன்னா, வந்து ஒரு லைட் வெயிட் எக்கனாமிக்கல் வெஹிக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஆசை. அதுக்கு வந்து Patchett அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் வந்து அவர் வேலைக்கு எடுத்தார். ஸோ அவர் கூட சேர்ந்து நிறைய டிசைன் பண்ணாங்க. ஸோ அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து டிசைன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்த வெஹிக்கிள் தான் 175cc ஜாவா வெஹிக்கிள். இந்த 175cc வந்து செக்கோஸ்லோவாக்கியாவில் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகும். இந்த 500 OHV வெஹிக்கிளை வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பேட்செட்டு கீழே ஒரு R&D டீமே ஃபார்ம் பண்ணி 250 350cc பைக்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணாங்க. வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இந்த ஜாவாவுக்கு வந்து ஒரு சோதனை, இவங்க வந்து பண்ணக்கூடாது, ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. பட் இருந்தாலும் ஜெனசெக்கு வந்து அந்த ஜாவா மேலே இருக்க கிரேஸ்லாம் போகலை. ஸோ அவர் சீக்ரெட்டாகவே இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 1941 அவரோட ஜெனசெக்கோட பையன் கேரல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அப்பாவோட டிசைன்ஸ்லாம் எடுத்து அவர் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அவர் கொண்டு வந்த ஒரு மாடல் தான் பராக் அப்படிங்கிற ஒரு மாடல். இந்த பராக் மாடல் வந்து 1946 இட்டாலியன் மோட்டார் ஷோவில் வந்து ஒரு கோல்டு மெடல் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் தான் அது வேர்ல்டு ஃபேமஸ் ஆச்சு. இந்த கோல்டு மெடல் வாங்குறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, அந்த வண்டியோட டிசைன், லுக்கு, அப்புறம் வந்து அந்த டெலிஸ்கோபிக் வியூ, அந்த ஹெட்லைட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சூப்பர் யூனிக் லுக்காக இருக்கும். ஸோ இந்த ஒரு டிசைனுக்கு கிடைச்ச வெற்றி தான் அந்த இட்டாலியன் மோட்டார்ஸ் ரேஸில் வந்து கோல்டு மெடல் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஜாவா வந்து நேஷனலைஸ் ஆகி CZ அப்படிங்கிறோட மெர்ஜ் ஆகி அதுக்கப்புறம் சிங்கிள் பிராண்ட் ஜாவா CZ அப்படிங்கிற சிங்கிள் பிராண்டில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நேஷனலைஸ் ஆகி ஜாவா CZ மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆல்மோஸ்ட் 120 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதில் ஒரு கண்ட்ரி தான் இந்தியா. இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி 1961 கொடுக்குறாங்க. ஸோ 1961 கொடுத்த ஆரம்பத்திலே வந்து பயங்கர ஹிட்டு. 1961 கொடுத்து ஹிட் ஆகி இந்தியாவில் ஃபேமஸாக தெரிஞ்சவொடனே என்ன பண்ணாங்க, அப்போதைய மைசூரில் இருக்கிற ஒரு மகாராஜா ஜெயச்சம ராஜேந்திர உடையார் அப்படிங்கிறவர் மைசூரில் ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து ஐடியல் ஜாவா அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து 1961 மைசூரில் ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறாங்க. செட்டப் பண்ணி ஜாவா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பட் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எங்கேருந்து வாங்குறாங்கன்னா, ஸோ ஜாவா செக்கோஸ்லோவாக்கியாவிலேருந்து ஜாவா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி இவங்க அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 61 to 71 வந்து ஜாவா வந்து மேசிவ் ஹிட் இந்தியாவில். ஸோ அந்த ரக்கட் லுக்கு, சிம்பிள், அப்புறம் வந்து அன்பிரேக்கபிள், இந்த ஒரு 3 விஷயத்தினால வந்து ஜாவா வந்து பயங்கர ஹிட் ஆகுது. ஸோ நீங்கள் 1960 1990 வரைக்கும் தமிழ் படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஜாவா வந்து ஒரு முக்கிய அங்கம் வகிச்சிருக்கும்.
நம்ம சூப்பர் ஸ்டாரே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரே சொல்லியிருப்பார், ஜாவா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி, அதை ரொம்ப ரைட் பண்ணணும். சூப்பர் ஸ்டார்லேருந்து இப்போ விஜய் சேதுபதி வரைக்கும். விஜய் சேதுபதி ரீசெண்டாக கூட ஒரு படத்தில் ஜாவாவை வந்து ரீமாடல் பண்ணி பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருப்பார். ஸோ அந்தளவுக்கு ஜாவா பயங்கரமாக புகழ்பட்டுருக்கு. 90ஸ்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஜப்பான்லேருந்து நிறைய 2 வீலர் கம்பெனி வந்து இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ இது வரும்போது இவங்க வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ். ஸோ இவங்க வந்து அந்த லைட் வெயிட் மோட்டார் சைக்கிளோட காம்பீட் பண்ண முடியாத காரணத்தினால் 96ல் வந்து ப்ரொடக்ஷனை ஷட் டவுன் பண்ணுறாங்க இந்தியாவில். ஸோ அதுதான் ஜாவாவோட இறுதி காலம் 96ல். அதுக்கப்புறம் 2018ல் மஹேந்திரா வந்து அக்யூர் பண்ணி அவங்க வந்து ஜாவாவை வந்து இந்தியாவுக்குள்ளே 2018ல் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போது ஜாவாவில் ஒரு 3 மாடல் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னதான் லேட்டஸ்ட்டாக வந்திருந்தாலுமே விண்டேஜ் ஜாவாவுக்கு வந்து இன்னுமே மவுஸ் குறையலை. ஸோ அந்த விண்டேஜ் ஜாவா பைக்ஸ் தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ஒவ்வொரு வண்டியாக நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பயங்கரமாக அந்த ஸ்கூட்டருக்கு இருந்த மாதிரி இருக்குது. ஸோ கவுண்டமணி வந்து ஒரு படத்தில் அந்த சைடில் உட்காந்துட்டு போகல அந்த மாதிரி ஒரு மாடல் நினைக்கிறேன். இந்த வண்டியில் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கவங்களை கேட்கும்போது இதெல்லாம் வந்து அப்போது ஜாவா மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்த ஒரு வெஹிக்கிள் இதெல்லாம். இது வந்து எதுக்குன்னா வந்து இந்த ரொம்ப பனி அதிகமாக உள்ள கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த பனி காலில் படாமல் தடுக்கிறதுக்கான ஒரு கார்டு தான் இது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ரெடி பண்ண வெஹிக்கிள்ஸ் இது. ஜாவாவை பற்றின இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை டாக்டர் ஜாவா சேகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன் நெக்ஸ்ட் எபிசோட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் மறந்துடாதீங்க. Till then, it's Raja signing off.